ஓம் கணேசாய நமக. பணிவு கலந்த வணக்கத்துடன் உங்கள் யோகா விஜய். உக்கிர தாண்டவம் ஆடப்போகும் வக்கிரச்சனி மேச ராசியிலே பிறந்த உங்களுக்கு என்ன பலாபலன்களை கொடுக்கப் போகிறார் என்பதை பற்றி பார்க்கலாம். இந்த சனி பகவான் 19/6/2024 பிற்பகல் 3:12 அளவில் சதய நட்சத்திரம் 3ஆம் பாதத்திலே வக்கரிக்கின்றார். 19/8/2024 அன்றைய தினம் சதயம் 2இல் வக்கிரமாகிறார். 4/10/2024 அன்றைய தினம் சதயம் 1இல் வக்கிரமாகிறார். நிறைவாக 4/11/2024 பிற்பகல் 3:12 அளவில் அதே சதய நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் வக்கர நிவர்த்தி அடைகின்றார். இந்த கால அளவு 19/6/2024 முதல் 4/11/2024 வரை உள்ள உத்தேசமாக 4.5 மாத காலம் அளவில் இவர் என்னென்ன லீலைகளை செய்ய போகின்றார் என்பதை பற்றி நாம் பார்க்கலாம். இவர் உங்களுக்கு 10/11க்கு உடைய கிரகம். ஒரு கிரகம் வக்கரமாகிறது என்றால் தன்னுடைய காரகத்துவ பலன்களிலிருந்து மாறுபட்ட பலன்களையும் கொடுக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு கணக்கு இவருக்கு சம்பந்தப்பட்ட கிரகங்கள். இவர் எந்த சாரத்தில் நின்றார் அப்படிங்கிற அந்த கிரகத்தினுடைய பலன்கள் இவைகளெல்லாம் கூட்டி குலைத்து இந்த காலகட்டத்திலே குறைவாகவோ நிறைவாகவோ அபமிரிதமாகவோ அந்த கிரகம் உங்களுக்கு வழங்கும். இப்படி வழங்குவதில் என்ன நன்மைகள் தீமைகள் அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்குறது. ஒரு கிரகம் கொடுக்கறது அப்படின்னு சொன்னால் என்ன கொடுக்குது, அந்த கொடுப்பதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் என்ன. உங்கள் ராசிக்கு 10/11க்கு உடைய கிரகம் சனி, அதாவது உழைக்கின்ற உழைப்பு ஜீவிதம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் வீடு. அந்த வீட்டிற்குரிய பலாபலன்கள் என்னவாக நடக்கும், அப்படி செய்வதனால் லாபங்கள் பெருகுமா குறையுமா? இப்போ மேசராசியை பொறுத்த மட்டும் இந்த சனி பகவான் 11ஆம் இடத்துல யோகத்தில் இருக்கிறார். இப்போ இந்த யோகத்தில் இருக்கிறவர் வக்கரித்தால் என்ன பலன்கள் என்று சொல்லும் பொழுது, தொழில் வளம் இதற்கு முந்தைய காலகட்டங்களில் கிட்டத்தட்ட ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன் இருந்த ஒரு மாற்றத்தை விட 30 ஆண்டுகளாக இந்த அளவுக்கு நாம் இந்த தொழில் பார்க்க முடியலை, இந்த அளவுக்கு பார்க்கல அப்படிங்கிற அளவுக்கு அந்த தொழில் முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதே போல் வியாபாரத்தன்மை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலும் அந்த வியாபாரத்தன்மையிலும் இதுவரையில் இல்லாத வரலாற்று சிறப்புமிக்க ஒரு வியாபாரமாக நீங்கள் பண்ணுவீங்க. அதே போல் சாதாரண ஊழியர்கள் அப்படிங்கிற கணக்கில் எடுத்துக்கிட்டோம்னா அந்த கடைநிலை ஊழியர் கூட முதல் நிலை ஊழியராகவோ அதை சார்ந்த ஒரு நிறுவனத்தில் அதை சார்ந்த ஒரு கேட்டகரியிலேயோ நிற்கக்கூடிய ஒரு யோகத்தை இந்த வக்கரச்சனி வழங்குவார். இதன் பொருட்டு என்ன அப்படின்னு சொன்னால், வாழ்க்கையில் அபமிரிதமான ஒரு சம்பாத்தியம், சொத்து சேர்க்கை இவைகளெல்லாம் கிடைக்கப்பெறக்கூடியதாக அமைகின்றது. அதான் இந்த வக்கரச்சனியினுடைய பலாபலன். ஏன்னா 11ஆம் இடத்துல வக்கரித்து 10ஆம் இடத்தை நோக்கி செல்வார். ஆனால் 10ஆம் இடத்துல போய் சேர மாட்டார். இப்படிப்பட்ட நிலையாக 10ஆம் இடத்துக்கு போகிறார் அப்படின்னு சொன்னால் அந்த பலன்கள் வேறு மாதிரியாக மாறி, இது 10ஆம் இடத்துக்குள்ளே என்ட்ரி ஆக மாட்டார், 11க்குள்ளேயே இருந்து வக்கரமாகின்றார். ஆகையினால இந்த அபமிரிதமான ஒரு யோகத்தை தருவதாக இந்த சனி பகவான் உங்களுக்கு கொடுக்கின்றார். இந்த 11ஆம் இடத்துல இருந்து என்ன யோகத்தை கொடுக்க வேண்டுமோ 2.5 வருஷமாக கொடுக்க வேண்டிய அவ்வளவு பலன்களையும் இந்த 4.5 மாதத்துக்குள்ளே கொடுத்து முடிக்கக்கூடிய ஒரு அந்த யோகத்தை இவர் செய்வார். அதுக்காக மிச்சம் உள்ள கட்டங்களில் யோகத்தை செய்ய மாட்டார் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. அவ்வளவு யோகத்தையும் இந்த காலகட்டத்திலே சொல்கிறாங்க இல்லையா, இந்த வருஷத்தில் பெய்ய வேண்டிய மழை அளவு ஒரே நாளில் பெய்து தீர்த்து விட்டது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அது போதும். அதுக்காக அடுத்த மாதம் அதுக்கடுத்த மாதம் மழை பெய்யாதுன்னு அர்த்தம் கிடையாது. இந்த மாதிரியாக இந்த சூழ்நிலையில் மேசராசியிலே பிறந்த உங்களுக்கு இந்த யோகத்தை அள்ளி வழங்குகின்றார். இப்படி அள்ளி வழங்குவதனால் இந்த ஏனைய கிரகங்கள்லாம் உங்களுக்கு என்ன பலாபலங்களை எல்லாம் கொடுப்பார். இவர் வக்கரிக்கும் பொழுது
என்ன ஸ்டேட்டஸில் வந்து வானமண்டலத்தில் கிரக கூட்டங்கள் இருந்தாங்க அப்படின்னு சொன்னால், உங்களுடைய ராசியிலே உங்களுடைய நாயகன் செவ்வாய் ஆட்சி மூலத்திரிகோணமாக அமர்ந்திருக்கின்றார். 2ஆம் இடத்துல குரு பகவான் ரிஷப குரு, 3ஆம் இடத்திலே மிதுன சூரியன், மிதுன புதன், மிதுன சுக்கிரன். இதில் புதனும் சுக்கிரனும் அஸ்தமனம் அடைந்து விட்டார்கள். 4, 5 சுத்தம். 6ஆம் இடத்துல கன்னி கேது, 7 சுத்தம். 8ஆம் இடத்துல விருச்சிகத்தில் அதாவது நீச்ச பங்க ராஜயோகம் பெற்ற சந்திரன். 9, 10 சுத்தம். 11ஆம் இடத்துல ஆட்ட நாயகனாகிய சனி பகவான் வக்கரத்தில் இருக்கிறார். 12ஆம் இடத்துல ராகு, மீன ராகுவாக இருக்கிறார். இந்த சீன் வந்து இந்த வக்கரகதியின் போது இது இருக்கிறது. அப்போ வக்கரகதியின் போது இருந்த இந்த கிரகங்கள்லாம் உங்களுக்கு என்ன செய்வாங்க? ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னு சொன்னால், பிறந்த நேரத்தில் அந்த வானமண்டலத்தில் என்ன கிரக கூட்டங்கள் எப்படி இருந்தாங்கிறத வச்சு தான் அந்த பலாபலங்களை எல்லாம் பேசும். அதே போல தான் இந்த வக்கரம் அடையும் பொழுது இந்த கிரகங்கள்லாம் எப்படி இருந்தாங்க, அப்போ என்ன பலன்களை உங்களுக்கு செய்வார்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், உங்களுடைய ராசி நாயகன், உங்களுடைய தலைமை ஸ்தானாதிபதியாகிய செவ்வாய் ஆட்சி மூலத்திரிகோணம் ஏறி இருக்கின்றார். ஆகையினால வீடு, மாடு, தோட்டம், துறவு, பசு, பால் பாக்கியம், ஆளடிமை, பணியாட்கள் புடைசூழ உங்களுடைய வாழ்க்கை மகாராஜ வாழ்க்கையாக மலரும். அப்படிப்பட்டதாக அமைகின்றது. அதாவது ஒரு மகாராஜன், ஒரு மகாராஜா எப்படி வாழ்க்கையில் என்னென்ன சௌரியங்கள்லாம் கிடைக்க பெறுவாரோ அந்த மாதிரியான அந்த சொத்து பத்துக்கள் எல்லாம் சேரக்கூடிய ஒரு யோகம் அப்படி சேர்ந்துச்சுன்னு சொன்னா தான் மகாராஜா அப்படின்னு சொல்லுவோம். அந்த யோகத்தை கொடுக்கக்கூடிய வகையிலே லக்னேசன் வந்து இருக்கின்றார். அதாவது எல்லா கிரகங்களும் யோகத்தை கொடுத்தாலும் கூட அதை அப்சர்வேஷன் பண்ணக்கூடிய ஒரு பாக்கியம் லக்னேசன் வலுவாக இருந்தால்தான் கிடைக்கும். எல்லாம் கிடைச்சது, ஆனால் என்னால் அதை வாங்க முடியலை, விட்டுட்டே அப்படின்னு சில பேர் சொல்கிறத கேட்கலாம். நீங்கள் அவளுக்கு வந்து அந்த லக்னேசன் ஆனவர் வந்து நீசமாகவோ அல்லங்கில் சூனியமாகவோ அஸ்தமனமாகவோ அடைந்து விட்டால் அந்த யோகங்களை அவரால் அனுபவிக்க முடியாது, பெற முடியாது. அந்த மாதிரி போய் யோகம் வந்த வேகத்தில் அந்த யோகங்களும் சென்று விடும். அதைத்தான் அந்த மாதிரி அதை சொன்னாங்க. இப்போ உங்களை பொறுத்த மட்டில் உங்களுடைய ராசி நாயகன் ஆட்சி மட்டுமல்ல, ஆட்சி மூல திரிகோணமாகவும் இருக்கின்றார். அடுத்தபடியாக 2, 7க்கு அதிபதியாகிய அந்த சுக்கிரன் வந்து 3ஆம் இடத்துல இருக்கிறார். இவர் வந்து நல்லவர் அல்ல, அவர் 3ஆம் இடத்துல போய் அமர்ந்தது நல்லது. அவர் அதோடு சேர்ந்து அஸ்தமனமும் அடைந்து விட்டார். இப்படி அஸ்தமனம் அடைந்து காணப்படுகின்ற காரணத்தினால 2க்குரியவன் தனம், குடும்பம், வாக்கு. 7க்குரியவன் வந்து நண்பர்கள், மனைவி, கூட்டாளிகள். இந்த நண்பர்கள் அப்படிங்கிறதுல பாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ், மனைவி. அடுத்தபடியாக கூட்டாளிகள், அதுலேயும் பாய் அண்ட் கேர்ள் 2மே வருவாங்க. இந்த வீட்டுக்கு சொந்தக்காரன் வந்து காமாந்தத்தை உண்டாக்கக்கூடிய, காம சக்தியை பெருக்கக்கூடிய அந்த சுக்கிரன் தான் உங்களுக்கு. இப்படி 7ஆம் இடத்துக்குரியவனே சுக்கிரனாக காரகத்துவம் வருகின்ற காரணத்தினால, அதாவது சுக்கிரனை 7ஆம் இடத்துக்கு அதிபதியாகி இருக்கின்ற காரணத்தினால்தான் பெரும்பாலும் மேச ராசி, மேச லக்கணத்திலே பிறந்தவர்களுக்கு சின்ன வீடு என்பது இயற்கையாகவே அமைந்துவிடும். 100க்கு 99 மேச ராசிக்காரர்களுக்கு சின்ன வீடு இல்லாமல் இருக்க மாட்டாங்க. அதில் ஒன்று எப்பயுமே கொஞ்சம் தப்பித்து கொண்டு விடும். இதுதான் இயற்கை. இப்படி இந்த சூழ்நிலையில் இப்போ இந்த காலகட்டத்தில் இந்த சுக்கிரன் வந்து 3ஆம் இடத்துல போய் அஸ்தமனம் அடைந்திருக்கின்றார். 7ஆம் இடத்திற்கு 9ஆம் வீடு, அந்த 2ஆம் இடத்துக்கு 2ஆம் வீடு. இப்படி இருக்கின்ற காலத்தில் 2ஆம் இடத்துக்கு 2ஆம் வீடு, அதாவது மனைவிக்கு போக இன்னொன்று மனைவி, அந்த மாதிரி. அப்போ அந்த செட்டப் செய்யக்கூடிய அல்லது சின்ன வீடு என்று சொல்லக்கூடிய அந்த மனைவி, அந்த 2வது தாரம் போல இருக்கக்கூடிய அந்த மனைவி மூலமாக உங்களுக்கு அமோக வரவுகளும் உண்டு. இதுவரைக்கும் நீங்கள் செலவழிச்சிருக்கிறீங்க, இந்த காலகட்டத்தில் அவா மூலமாக உங்களுக்கு வரவுகளும் உண்டு அப்படிங்கிறதாக அது செய்தி காட்டுகிறது. 7ஆம் இடத்துக்கு 9ஆம் இடத்துல, அதோடு சூரியனோடு சேர்ந்து இருக்கிறார். சூரியன் புதனோடு சேர்ந்து இருக்கின்றார். இந்த 3 பேருக்கும் கோணத்தில் தான் அந்த சனி பகவான் அமர்ந்து வக்கரிச்சிருக்கிறார். இந்த சனி என்பவன் வந்து 11ஆம் இடத்துக்கும் சொந்தக்காரன். 11ஆம் இடத்தை தான் 2வது தாரம் சின்ன வீடுன்னு சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு அந்த வீட்டுக்கு வரும்.
இந்த 2ஆம் தாரம் ரீமேரேஜ் எதிர்பார்க்கின்றவர்கள் வந்து அந்த 11ஆம் இடத்தை லக்னத்துக்கு 11ஆம் இடத்தை தான் பார்க்கணும். எப்பயுமே எடுத்த உடனே 7ஆம் இடத்தை போய் பார்த்துட்டு இருக்கக்கூடாது. செகண்ட் மேரேஜுக்கு வந்து 11ஆம் இடத்தை வச்சு தான் 2வது மேரேஜ் நடக்குமா நடக்காதாங்கிறத பார்க்கணும். இந்த வகையிலே இந்த 7ஆம் வீட்டோனும் அந்த 11ஆம் இடத்துல வக்கரிச்ச சனியும் அந்த ஜங்ஷன் ஆகிறாங்க. அதாவது ஒரு கோணத்தில் வருகிறார்கள். அந்த கோணத்தில் வரும் பொழுது கண்டிப்பாக அந்த சின்ன வீடு என்பது புதியதாகவும் தோன்றக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கின்றது. கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்தீங்கன்னா நல்லது. புதியதாக இருப்பதோடு மட்டுமல்ல, அந்த பாக்கியார் பஞ்சமாதிபதியையும் சேர்த்து வைத்திருக்கின்ற காரணத்தினால பெரும்பாலான மேசராசியில் பிறந்தவங்களுக்கு பெண் பிள்ளைகள் தான் அதிகமாக இருப்பாங்க. குழந்தைகள் ஆண் வாரிசு இல்லையே என்று ஏக்கம் இருக்கும். இப்படிப்பட்டவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அந்த சின்ன வீடு மூலமாக, புதிதாக வரக்கூடிய சின்ன வீடு மூலமாக அந்த ஆண் மகவு பிறக்கின்ற ஒரு யோகமாக ஒரு சாட்சி அமைந்து விடுகின்றது. இங்கே தான் அந்த குடும்பத்தில் குழப்பங்கள் உண்டாகாமல் பார்த்து கொள்ள வேண்டியது அவசியம். ஏனென்றால் நீங்கள் முன்னேற்ற பாதையில் இப்போ போய்கிட்டு இருக்கிறீங்க. இந்த முன்னேற்ற பாதை இந்த சனி 11ஆம் இடத்துல இருக்கிற வரைக்கும் எந்த பிரச்சனையும் கொண்டு வராது. அதே சனி பகவான் இந்த மீனத்தில் போய் ஏறும் பொழுது, இந்த ஏன்னா 11ஆம் இடத்துல சனி அப்படியே இருக்காது இல்லையா, அவருடைய பயணம் வக்கரமாகிறாரு. மறுபடியும் 4/11/2024 அவர் நேர்கதிக்கு வந்து அவருடைய பயணம் அதிசார ஓட்டமாக சென்று போய்கொண்டே இருக்கும். அதன் பின் டோட்டலாக ஒரு 2.5 வருஷம் கழிஞ்சிருச்சுன்னு சொன்னால் மறுபடியும் பயிற்சியாகும், மீனத்துக்கு பயிற்சி ஆயிரும். இந்த மீனத்துக்கு பயிற்சி ஆகும்போது உங்களுக்கு 7.5 நாட்டு சனி ஆரம்பம் என்ற கணக்கு வந்துடும். அந்த இப்போ ஏற்படுகின்ற இந்த நீங்கள் செய்யக்கூடிய சில சேட்டைகள், அதாவது சேட்டைகள்னு சொன்னால் அது சந்தர்ப்பத்தில் நீங்கள் உண்டாக்குறீங்க, ஏற்படுகின்றது. இதில் நீங்கள் இப்பொழுது நீங்கள் தைரியமாக போய்கொண்டிருக்கக்கூடிய இந்த பக்குவம் வந்து, இந்த தாக்கம் வந்து எங்கே வந்து தாக்கும்னா 7.5 சனியில் வந்து நிற்கும். அங்கே தான் குடும்ப போராட்டம், சிக்கல்கள் எல்லாம் தொடங்கிவிடும். ஆகையினால இப்பொழுதே இந்த மாதிரியான சமாச்சாரங்களில் தலையிடாமல் நீங்கள் தப்பித்து கொண்டால் மிகவும் நல்லது என்பதை நான் வலியுறுத்தி சொல்லுகின்றேன். இப்போ இந்த காலகட்டத்தில் ஏற்கனவே மேசராசிக்காரங்களுக்கு வந்து பல கோடி பொருள் சம்பாத்தியம் பண்ணக்கூடிய ஒரு யோகம் வந்திருக்கின்றது. 11ஆம் இடத்துல சனி வந்துட்டார், 2ஆம் இடத்துல குரு வந்துட்டார், அது பின்ன ஏற்கனவே 6ஆம் இடத்துல கேது இருக்கின்றார். ஆக இந்த 3 பேருமே உங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் முப்பெரும் கிரகங்கள். இந்த முப்பெரும் கிரகங்கள் இருந்தாலே காரியத்தை சாதிக்கக்கூடிய ஒரு வல்லமை ஏற்பட்டுவிடும். எதை தொட்டாலும் உங்களுக்கு யோகம் கிடைக்கக்கூடியதாக அமைந்துவிடும். இப்போ சம்பாத்தியத்தில் நீங்கள் மகா பெரியவராக வரக்கூடிய ஒரு வாய்ப்பு. சம்பாத்தியம் ஓஹோன்னு வரும். கப்பல் விலைக்கு வாங்கக்கூடிய அளவுக்கெல்லாம் யோகங்கள் வந்து சேரும். அந்த அளவுக்கு நான் கப்பல்லாம் அந்த அளவுக்கு யோகம்னு சொல்ல வந்தேன். அப்படி ஒரு முன்னேற்ற பாதையிலே சென்று கொண்டிருக்கும் பொழுது இந்த இடைச்செருகல் என்பது வந்து வருது. அதை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணினீங்கன்னா கொஞ்சம் நல்லது. இதை கவனத்தில் வச்சுக்கங்க. ஏனென்றால் வாழ்க்கையில் ஏறுகின்ற பருவத்தில் வந்துட்டீங்க. இப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களில் ஏற்படுகின்ற ஒரு இடையூறு வந்து ஏதோ ஒரு இடத்துல போய் முட்டி நிற்கும். ஆகையினால் அந்த இடத்துல தடுமாறுவதை வந்து தடுக்க முடியாது. இங்கே சரியாக நடந்து கொண்டால் அங்கே உங்களுக்கு எந்த விதமான சிக்கலும் இல்லாமல் சென்று விடலாம். பயணம் இனிமையாகவே போய்கொண்டிருக்கும். அதைத்தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். சரி, ஆகையினால இந்த விஷயத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கங்க. 3/6 உடைய புதன் என்ற கிரகம் 3ஆம் இடத்திலே அஸ்தமனம் அடைந்து விட்ட காரணத்தினாலே எவ்வளவு கடன் பாக்கிகள் பல்லாயிரம் கோடிகள் இருந்த போதிலும் கூட அவைகள்லாம் இந்த காலகட்டத்தில் அடைப்பதற்குண்டான வழிகள் திறந்துவிடும். கடன் இந்த கட்டத்திலே எல்லாம் அடைஞ்சிரும்னு சொல்லவல்ல, அதை அடைப்பதற்குண்டான வாய்ப்புகளை இந்த வக்கரச்சனி கொடுத்து விடுவார், அடித்தளம் கொடுத்து விடுவார். ஆகையினால கடன்கள் நிச்சயமாக அடைபட்டு விடும். நோய் நொடிகள் ஒளிந்து போய்விடும். உங்களை இழிவாக பேசியவர்களெல்லாம் தூக்கி போட்டு பந்தாடலாம். அப்படிப்பட்ட ஒரு யோகம் வந்து விட்டது. தைரியம் பிறக்கும், யோகம் பிறக்கும், புகழ் கிடைக்கும், ஆனந்தம் பெருகும். 4க்கு உடையவன்
நீச பங்க ராஜயோகமாக 8ஆம் இடத்துல இருக்கிறான். இந்த இடத்திலும் உங்களுக்கு அந்த 8ஆம் இடத்துல போய் இருக்கிறார் சுகத்துக்கு அதிபதி. அவர் வேற இடத்துலயாவது போய் இருக்கக்கூடாதா? 8ஆம் இடத்துல போய் இருக்கிறாரு, நீச்ச பங்க ராஜயோகம். அப்ப அதன் மூலமாக அந்த களவொழுக்கம் தவறுவதன் மூலமாக உங்களுக்கு இனிமை சுகம் எக்கச்சக்கமா கிடைக்குது. இருப்பின் இந்த சீன் அப்படியே இருக்காது இல்லையா? அதனால கவனமாக இருங்கள். தாய் சுகம் கல்வி வலிமையடையும். 5ஆம் இடத்தோன் சூரியன் 3ஆம் இடத்துல அவர் மறைந்துட்டார். அவர் ஏற்கனவே உங்களுக்கு பொதுவாக, அதாவது அதிகபட்சம் மேசராசியிலே பிறந்தவர்களுக்கு பெண் பிள்ளைகள் எது அதிகமாக பிறக்கும். அது இப்படி இருக்க இந்த காலகட்டத்தில் இயற்கையாக மனைவியோடு தன்னுடைய மனைவியோடு இருக்கும் பட்சத்தில் அந்த பெண் ஆதிக்கத்துக்குத்தான் அதிகமாக யோகம் இருக்கின்றது. பூர்வ புண்ணிய சொத்து வில்லங்கம் இவைகள்லாம் இப்போ தீர்க்கப்பட்டு விடும். இந்த 4/11/2024 அந்த சொத்து சிக்கல்கள்லாம் தீர்ந்து விடும். தீராது இன்னும் பல வருஷம் இழுக்கும் என்று நினைச்சிருப்பீங்க. அது இந்த காலகட்டத்தினுடைய எதிர்பாராத விதமாக சரி செய்யப்பட்டு பங்குகள் சரியான முறையிலே அடைக்கப்பட்டு விடும். ஆக அதிலையும் நீங்கள் ஜெயிச்சிருந்தீங்க. மதியூகம், மந்திர சக்தி, தந்திர சக்தி, ராஜதந்திரங்கள் இவைகள்லாம் உங்கள்கிட்ட எக்கச்சக்கமாக இருக்குது. சில இடங்களில் நீங்கள் மறந்துருந்தீங்க. குலதெய்வம் கோயிலுக்கு மாதந்தோறும் சென்று வாருங்கள், வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும். அடுத்து 9-12 அதிபதியாகிய குரு பகவான் 2ஆம் இடத்துல இருக்கிறார். ஒரு மணலை பாக்கெட்டு போட்டு விற்றா கூட மக்கள் உங்ககிட்ட வாங்கிட்டு போவாங்க. ஏன் எதுக்கு என்னன்னு கேட்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு யோகம். அதாவது அதுக்காக நீங்கள் மணலை விற்பீங்கன்னு சொல்ல வரல. உங்களுடைய பொருளுக்கு அவ்வளவு மரியாதை கிடைக்கும். இவங்க இந்த கடையில் வாங்கினா தாயா கொஞ்சம் ராசியாக இருக்குது, இந்த மாதிரி சொல்லக்கூடிய மக்களும் இருக்கத்தானே செய்கிறாங்க. நீங்கள் விலையை 2 ரூபா கூட்டி வச்சு கொடுத்தா கூட அவர் சரக்கு நல்ல சரக்குயா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு இமேஜ் உங்களுடைய நிறுவனங்களில் பதியும். அப்படிப்பட்ட யோக அமைப்பு. ஆக பாக்கியாதிபதி வலுவடைகின்றார். வலுவடைகின்ற காரணத்தினால யோகங்கள் பிரகாசமாக விளங்கும். தோப்பனார் வர்க்கங்களில் இருந்த பிரச்சனைகள்லாம் தீர்ந்துவிடும். வல்லிய யோகம் தானாக தேடி வரும். 10-11 அதிபதியாகிய சனி 11ஆம் இடத்துல வக்கரிச்சிருக்கிறதுனால எந்த தொழிலை தொட்டாலும் உங்களுக்கு யோகமாக விளங்கக்கூடிய கட்டம் தான் இந்த காலம். சாதாரண ஒரு பெட்டி கடை வைத்து நடத்தி கொண்டிருக்கிறவர் கூட ஒரு பெரிய மால் வச்சு நடத்தக்கூடிய அளவுக்கு யோகத்தை கொண்டு சேர்த்து விடும் இந்த வக்கர சனி. அதனால தான் உக்கர தாண்டவம் ஆடப்போகும் வக்கர சனின்னு சொல்லி. உக்கரத்தாண்டவம்னு சொன்னால் அதுக்காக உக்கரத்தாண்டவம்னு கிடையாது. அந்த வல்லிய யோகத்தை அள்ளி கொடுக்க போகின்றார் என்று அர்த்தம். அது இப்படிப்பட்ட யோகங்கள் மேசராசி எல்லா ராசியை விட மேசராசிக்குத்தான் அந்த வக்கரச்சனியினுடைய தாக்கம் அதிகமாக யோகத்தை கொடுக்க போகின்றது. சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். வாழ்க்கையிலே அதாவது கட்டமைப்பை ஒழுங்குபடுத்தி முன்னேறுவதற்குண்டான வழிகளை நீங்களே உருவாக்கி கொள்ளுங்கள். சனி உங்களுக்கு சப்போர்ட்டாக வந்திருக்கின்றார். சனி சப்போர்ட்டாக வந்திருக்கின்ற காரணத்தினாலே மற்ற கிரகங்கள்லாம் அதை தடை செய்ய முடியாது. ஏன்னா ஈசனுடைய நேரடி தொடர்பு உள்ளவர் இந்த சனி பகவான். ஈசனே தான் அப்படி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். ஈசன் என்ன நேரடியாக வரமாட்டார். அதான் சனியின் மூலமாக உங்களுக்கு அனைத்தையும் வழங்குவதற்காக வந்திருக்கின்றார். தகுந்த சந்தர்ப்பம், நல்ல தொழில் வாய்ப்பு உருவாகிறது, நல்ல வியாபார வாய்ப்பு கிடைக்கின்றது. இவைகளெல்லாம் தக்க வழியிலே பயன்படுத்துங்கள். கோடிக்கணக்கான சம்பாத்தியங்களை பெறலாம். வீடு கட்ட முடியவில்லையே என்று ஏங்கியவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அதற்குரிய தளம் வந்துவிடும், கிடைத்துவிடும். சில பேர் வீடு கட்டி அதை பராமரிக்காமையே இருக்குது, அதை பராமரித்தா போகலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பீங்க. இந்த காலகட்டத்தில் அதெல்லாம் தன்னால் இயற்கையாக நடந்துடும். உங்களை கேட்காமலே அந்த ஆட்கள் வருவாங்க, செய்வாங்க, எல்லாம் தடப்படலாம் வேலை நடந்துடும். அதே போல் திருமணம், நிறைய பேருக்கு திருமணம் நடக்காமல் இருக்கக்கூடிய இந்த மேசராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏதாவது ஒரு கட்டத்தில் அது ஒரு சந்தர்ப்பம், இந்த சந்தர்ப்பத்துக்காகத்தான் இத்தனை வருஷமாக காத்துக்கிட்டு இருந்தோம் அப்படிங்கிறது போல இயற்கையாக சேர்ந்து மங்கள காரியங்கள் நடந்தேறும்.
ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அந்த வரன் சம்பந்தப்பட்டது நமக்கு மனசுக்கு இயைந்த அதை பார்த்த உடனே சில பேருக்கு பிடிச்சி போயிடும். பொருத்தம் இல்லாட்டிலும் பரவாயில்லையா, அதுக்கு சரி அதை ஏதாவது ஒன்று பண்ணி சரி பண்ணுவோம்யா, இந்த மாதிரி இருக்கும். அந்த பெண்ணை விட்டுறக்கூடாது அப்படின்பாங்க. இந்த பெண்ணு தான் வேணும் எனக்கு மனைவியாக அப்படின்பாங்க. நகை நட்டு போடாட்டிலும் பரவாயில்ல, எனக்கு பெண்ணை கொடுத்தா போதும்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கின்றது. ஆகையினாலே இந்த காலம் உங்களுக்கு பொன்னான காலம், பொற்காலம் என்று சொல்லக்கூடிய காலம். இதை சரியாக பயன்படுத்தினீர்களே ஆனால் வாழ்க்கையில் மிகுந்த முன்னேற்ற பாதையிலே சென்று மிகவும் பிரகாசமாக விளங்குவீர்கள். மகாராஜா யோகம் உங்களை தேடி வருகின்றது. பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.